நமஸ்தே. தவறுகளை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். 77 வந்து சீக்கிரம் சொதப்பு, ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்னும், 78 சரியான தவறா, ஆரண்ட் யூ ஃபெயிலிங், இலான் மஸ்க் சொல்கிற மாதிரி வி ஹவ் ஆல்ரெடி சீன். அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த பரமபத விளையாட்டை பற்றி வி சா the snakes and ladders game, which I said was my analogy for a person going up the corporate ladder. So idil and the 3 levels pathome, the newbie, the middle manager and the CXO. அங்க நடக்கிற தவறுகள், அதை சுற்றி நம்மளுக்கு கிடைக்கிற விளைவுகள். That's what we are going to see. So let's start with the newbie, the beginner who has just joined the company, who commits silly mistakes, who is afraid to commit silly mistakes because அவருக்கு இன்னும் வேலையே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, நம்ம இந்த தவறு பண்ணிட்டோம்னா அதன் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பயப்படுற அந்த பர்சன். The greatest example I would like to take for this is this company called Valve. இது ஒரு கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி, ப்ரிடாமினென்ட்லி ஆஸ்திரேலியன் கம்பெனி. டோட்டா, கவுண்டர் ஸ்ட்ரைக், ஹாஃப் லைஃப், இது மாதிரி சும்மா வேர்ல்ட் ஃபேமஸ் அமேசிங் கேம் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ண கம்பெனி இது. இவங்க வந்து they have a book, they call it the handbook for new employees. புதுசாக சேர்ற எம்ப்ளாயீஸுக்கு இந்தாப்பா, வெல்கம் டு வால், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், சிம்பிள் லாங்குவேஜில், ஃபன்னோட, கலர்ஃபுல் கிராஃபிக்காக, கொஞ்சம் இர்ரெவரன்ஸ், மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி ஒரு புக் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து லீக் ஆகிடுச்சோம். இது வந்து வெளியில் வர வேண்டிய புஸ்தகமே கிடையாதான், இது ஒரு சின்ன ஹேண்ட் புக் மாதிரி. இது லீக் ஆகிடுச்சான். இது லீக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே Valve turned it into a beautiful marketing gimmick. Valve said, here, take it, publish it. If it's going to be useful for you, use it. அப்படி எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்கள் எங்களுது, எவ்வளவு ஸ்மார்ட்டாக நாங்கள் எம்ப்ளாயீஸ்ட்டை என்கேஜ் பண்ணுறோம் பாருங்கள். அப்படி இதில் ஒன் ஆஃப் த பேஜஸ், இமேஜின் an employee handbook, சேர்ந்த முதல் நாள் உனது கையில் கிடைக்கும் புத்தகத்தில் இப்படி ஒரு பேஜ், ரிஸ்க்ஸ், வாட் இஃப் ஐ ஸ்க்ரூ அப், சொதப்பி விட்டேன் என்றால் நான் என்ன செய்வது அப்படின்னு ஒருத்தர் பயப்படுற மாதிரியும், கண்ணை மூடிண்டு லான்ச் பட்டன் அமுத்த போகிறார் அவர் மாதிரியும், அவருக்கு அட்வைஸ், ப்ளீஸ் கோ அஹெட், மேக் மிஸ்டேக்ஸ், that is how you will learn, but while making mistakes, before even attempting them, have an estimate of நான் ஜெயிச்சிட்டேனா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பேன், நான் சொதப்பிட்டேனா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பேன். have those measures in mind. and என்ன நடந்தது நிஜமாவே, did I win or did I lose, did I succeed or did I screw up, and what are the learnings, அப்படியே ஒரு சின்ன ரூப்ரிக் போட்டு வச்சுக்கோ. அதிலிருந்து அடுத்ததுக்கு போயிட்டே இரு. The employee handbook of Valve encourages their newbies to make mistakes because they know that is the only way innovation can happen. Beautiful, interesting, unexpected things can be born. The next level is the manager level, team lead or middle manager level. அதுக்கு நான் எடுத்துக்க போகிற உதாரணம் வந்து ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் இஸ் ஆஃப் லேட் கெட்டிங் அ லாட் ஆஃப் பேட் ப்ரெஸ். ஆனால் எவ்வளவு சின்ன ஒரு ஹாஸ்டல் ரூம் ப்ராஜெக்டாக ஆரம்பித்த அந்த கம்பெனி எவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா அடிப்படையா அப்படின்னு தேடி பார்த்தா, you need not go much farther than Mark Zuckerberg, the CEO himself.
he has again and again said, fail fast, fail often, fail forward. முன்னோக்கி தவறு செய், அடிக்கடி தவறு செய், வேகமாக தவறு செய். And what does he mean by தவறு செய் அப்படின்னா, he lays it out in another handbook. This is the employee handbook. They call it the red book. ஃபேஸ்புக்கில் நீங்கள் சேர்ந்த முதல் நாள் உங்களோட டெஸ்கில் வந்து கிடைக்குமா அது. இது எவ்வளவு நம்புறதுன்னு எனக்கு தெரில. நானும் நிறைய தேடி பார்த்தேன். இன்டர்நெட்டில் பைரேட் பண்ண முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாதுன்னு தான் பேச்சு. ஆனால் இந்த புஸ்தகத்தோட முழு கான்டென்ட், வாட் இஸ் இன்சைட் திஸ் புக், I couldn't get it. If any of you can find out, please share that with me. You know my email address and contact number. இந்த புஸ்தகத்தோட ஒரு ஓரிரு பக்கங்கள், 10-15 பக்கங்கள் இன்டர்நெட்டில் அப்படியே பறந்துட்டுருக்கு. அண்ட் அந்த ஆர்டிக்கல், எந்த ஆர்டிக்கல்லாம் அதை பற்றி எழுதியிருக்காங்களோ அந்த ஆர்டிக்கலில் கீழே ஒரு லைன், want to read the rest of the book, apply for a job at Facebook. அப்படி சுவாரஸ்யம். ஸோ இந்த கம்பெனியில் இந்த சிஇஓ என்ன சொல்கிறார் மக்களுக்கு அப்படின்னா, மூவ் ஃபாஸ்ட், பிரேக் திங்ஸ், அன்லெஸ் யூ ஆர் பிரேக்கிங் ஸ்டாஃப் யூ ஆர் நாட் மூவிங் ஃபாஸ்ட் என. அவருடைய டீம் லீடர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் அவர் கொடுக்குற அட்வைஸ் அண்ட் சேலஞ்ச் இது தானோ. வில் இட் பிரேக் த கம்பெனி? நீ இப்போ பண்ணுறேன்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறியே, வில் இட் பிரேக் த கம்பெனி? இஃப் இட் won't break the company, go ahead, let's test it out அப்படின்பாரு. ஒரு சமயத்தில் ஏபி டெஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கோம். 2 விதமான சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை 2 விதமான டார்கெட் ஆடியன்ஸஸ்க்கு அப்படி லான்ச் பண்ணி யாருக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்க்குறது. ஏபி டெஸ்டிங்கை அல்டிமேட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கார் ஜக்கர்பர்க். It seems at any point of time there are as many as 10,000 different variations of the Facebook platform and the Facebook experience moving around the web. ஒருத்தன் வரான், எனக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு டீம் லீடர் சொல்கிறார் அப்படின்னா, கோ ஹெட், எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு 50,000 யூசர்ஸுக்கு இந்த ஃபேஸ்புக்கை நீ கொடு, அதிலிருந்து என்ன கற்றுக்கிறியோ அதை எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. That is how innovation happens at Facebook, it seems. Okay, it can also backfire. Today, we experienced a Facebook breakdown. Instagram, Facebook and WhatsApp all suffered downtime. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தடவை ஆயிருக்கும், half an hour down. அண்ட் என்னன்னு பார்த்தா, பென் அப்படின்னு ஒரு இன்டர்ன், புதுசாக ஜாயின் பண்ண பையன், அவன் வந்து டவுனே ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கோடு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி டவுன் பண்ணிட்டான். டு ப்ரிவெண்ட் சம்திங் he wrote some code which brought the thing he wanted to prevent. அவனை ரெக்ரூட் பண்ணிட்டாங்களாம் ஃபேஸ்புக்கில். ஃபேஸ்புக்கே நீ டவுன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளா, வா கம்பெனியில் சேர்ந்து அப்படின்னு. ஸோ தே என்கரேஜ் எம்ப்ரேசிங் தி அன்னோன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் க்ளோஸ் டு ஃபெயிலியர். அவர் என்ன சொல்கிறார் மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னா, ஒரு விஷயம் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன்னா தெர் ஆர் நாட் 2 outcomes, சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன்னா தெர் இஸ் ஒன்லி 1 outcome, progress. Isn't that cute? All right, now we will move to the third level. ஒரு CXO லெவலில் தவறுகள் நடந்தா what is to happen in the company அப்படின்னு பார்த்தேன்னா, we will have to go to Toyota. Toyota is by many people considered the father of management excellence. Management methodologies நிறைய, particularly manufacturingல டொயோட்டாலேருந்து தான் நிறைய policies and principles and approaches have come. அதில் வந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலாசபிக்கு பேர் தி ஆண்டான் கார்ட். வாட் இஸ் திஸ் ஆண்டான் கார்ட் அப்படின்னா, எனி மேனுஃபேக்சரிங் லைனில் எனிபாடி
if they smell something is wrong, if they notice something is off target, they need not call somebody, they need not apply in duplicate in writing to somebody high above, they need not wait for the next lot to come. Above them there will be a cord, it seems, and the end on cord பிடிச்சு இழுத்தா they can stop whatever is being manufactured at that time. ப்ரொடக்ஷன் லைனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நேற்று ஜாயின் பண்ண இன்டர்னுக்கே பவர் இருக்குது. யாரோ பெரிய ஆள் மிஸ்டேக் பண்ணி, யாரோ ஒரு டிசைனர் சொதப்பி, யாரோ ஒரு மெஷினிஸ்ட்டும் என்ஜினியரும் மிஸ்டேக் பண்ணதை a lowly person who joined yesterday can pull the cord and stop the process. இது எதுக்கு அப்படின்னா, இன்னும் விபரீத விளைவுகள் வந்துடக்கூடாது, இதற்கு மேலேயும் இன்னும் நஷ்டம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. So in the case of Amazon, and-on cord is implemented. Anybody production lineல packagingல label ஒட்டுறவன் ஏதோ ப்ராப்ளம்னு நோட் பண்ணான்னா he can pull the and-on cord. No problem. Everything stops. Everybody gets alerted about it. They see what is problem where and they fix it, and then the process starts again. நம்ம ட்ரெயின்லலாம் இருக்கிற எமர்ஜென்சி செயின் மாதிரி யார் வேணால் இழுக்கலாம். எஸ், இட் வில் பி மிஸ்யூஸ்ட், பட் it saves lives. Same thing happens in doctors and nurses in hospital environments. Any nurse, he or she can just raise the finger and say, wait, I'm pulling the end-on cord. நீங்கள் அதை பண்ணல, அதை பண்ணாமல் உள்ள கத்திரியை வச்சு தைச்சிட்டிங்க, எடுங்க வெளில அப்படின்னு anybody can break across hierarchy. அதனால தான் அந்த CXOன்னு சொன்னேன். அவரே சொதப்பிருந்தா கூட ஆலய மணியை அடித்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்கலாம். That is the way Toyota and Amazon and so many modern hospitals react to mistakes happening at higher up levels. So what's the closing thought here? Mistakes அப்படின்னு பார்த்தாலே அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் எங்கே நடக்குதுன்னு அப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டே இருங்க. நடந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.